பாக்டீரியா நோய்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட் பாருங்க. நிபி, கோச்சிடே, காக்கா, தொடை, கடி. இதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நிபின்னு ஒரு பையன் கோச்சிட்டே போயிட்டான், காக்கா அவனோட தொடையில கடிச்சிருச்சு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சா போதும். கதையை கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நிபிங்கிற ஒரு பையன் கோச்சிட்டே போயிட்டான், காக்கா அவனோட தொடையில கடிச்சிருச்சு. இதுதான் பாக்டீரியா நோய்களுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கிறது அப்ப என்ன நோயா இருக்கும் அப்படின்னா பாருங்க, நிமோனியான்னு அர்த்தம். நிமோனியாங்கிறது ஒரு பாக்டீரியா நோய். எல்லாருமே நிமோனியாங்கிறது ஒரு வைரஸ்ங்கிறது தான் ஞாபகம் வச்சிருப்போம். அப்ப நீங்கிறது என்ன அப்படின்னா நிமோனியான்னு அர்த்தம். பி பாருங்க, பிளேக்குன்னு ஒரு நோய். சரியா, பிளேக்குங்கிறது பாக்டீரியாவினால ஏற்படுற ஒரு நோய். கோங்கிறது பாருங்க, கொனேரியான்னு சொல்லலாமா? கோங்கிறது என்னது? கொனேரியா. கொனேரியாங்கிறது ஒரு பாக்டீரியா நோய். அடுத்து பாருங்க, சிங்கிறது என்ன நோய்? சிபிலிஸ்ன்னு அர்த்தம். சரியா, சிபிலிஸ். இதுல கொனேரியாவும் சிபிலிஸும் தான் பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய பாலியல் நோய்கள். அப்படி கொஸ்டின் கேட்டா நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். டேங்கிறது என்ன சொல்லுவாங்க? டெட்டனஸ் சொல்லலாமா? டெட்டனஸ். அடுத்து பாருங்க, காங்கிறது என்ன அப்படின்னா காச நோய். இன்னொரு கா இருக்குல்ல, அதுக்கு என்ன போட்டுக்கலாம்? காலரா போட்டுக்கலாமா? காலரா. சரியா. அடுத்து பாருங்க, தோங்கிறது என்ன? தொழுநோய். டை பாருங்க, டைங்கிறது டைஃபாய்டு. டைஃபாய்டுங்கிறதும் இப்ப பாக்டீரியாவினால ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான். கே பாருங்க, கக்குவான் இருமல் சொல்லலாமா? கக்குவான் இருமல்னு அர்த்தம். டி பாருங்க, டிப்தீரியா. டிப்தீரியா. அப்ப டிப்தீரியாவினால பாதிக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா தொண்டைன்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த மாதிரி திரும்ப ஒரு டைம் சொல்றேன் பாருங்க. நிபி, கோச்சிடே, காக்கா, தொடை, கடி. நிபின்னு ஒரு பையன் கோச்சிட்டே போயிட்டான். எதனாலன்னா காக்கா அவனோட தொடையில கடிச்சிருச்சுன்னு அர்த்தம்.